கொஞ்சம் அசையாம நிக்கிறீங்களா ரெண்டு பேரும்? எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பல வருஷமா எங்க சொந்தக்காரங்களை நாங்க பார்க்கவே இல்ல. சரி, நாம ரெண்டு பெரிய யானைகளை தேடி தானே வந்திருக்கோம். ஆமா, அவங்களோட சின்ன ஆண் குழந்தையும். அதுதான் என் தம்பி ரூடி. அவங்கள பாத்தியா? மன்னிச்சிடு ஹீட்டா, நான் இன்னும் பார்க்கல. நாங்க எல்லாரும் ஆனாலையும் பாஷாவும் வரத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அவங்களுக்கு விருந்து கொடுக்கறதுக்காக பழங்கள்லாம் பறிக்க போயிருந்தோம். ஆனா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. இந்நேரத்துக்கு அவங்க எல்லாரும் வந்திருக்கணுமே. தெரியும், அவங்க எங்க இருந்தாலும் சரி, நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வரேன். நீங்க விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப நன்றி மோக்லி. நான் ஒரு யானையா இருந்தா நான் எங்கெல்லாம் போவேன்? அதவங்க இருக்காங்க சேத்துக்கு அந்த பக்கம். அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீ எங்க இருந்து வர? டார்ஜி, எனக்காக நீ ஒரு சின்ன உதவி செய்யறியா? ஹாத்தியோட சொந்தக்காரங்களை நான் இப்பதான் பார்த்தேன். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தோணுது. நீ உடனே பறந்து போய் ஹாத்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்றியா? மரத்து மேல ஏதாவது பழங்கள் இருக்கா? ஹாத்தி கிட்டயும் கஜினி கிட்டயும் நிறைய பழங்கள் இருக்கு. அவங்க உனக்கு கொடுப்பாங்க. ஆனா நீ எங்க போன உடனே ஹாத்தி கிட்ட யானைங்க சேத்துக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லணும். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு கூட சொல்லணும். சீக்கிரமா போ டார்ஜி. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, மன்னிச்சிடு. நான் இப்பவே போறேன். கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். மறக்காம சொல்லிடு. இத பாரு. கொஞ்சம் பொறு. அனலி, உங்களுக்கு உதவுதான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு என் பேர் தெரியுமா? ஹாத்தியும் கஜினியும் தான் என்னை அனுப்புனாங்க உங்களுக்கு வழி காட்டுறதுக்காக. எங்களோட சின்ன பையன் ரூடி எங்கேயோ காணாம போயிட்டான். என்னது? அவன் ரொம்ப சுட்டியா இருப்பான். இப்ப எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான்னு தோணுது. அவன் இந்த சகதிய கடந்து அந்த பக்கமா போயிட்டான். இந்த உடம்பை வச்சுட்டு போக முடியாது. ஆனா என்னால போக முடியுமே. நான் போய் அவனை தேடுறேன். இந்த பகுதியில இருக்கிற ஒவ்வொரு இடமும் எனக்கு நல்லா தெரியும். அப்ப சீக்கிரம் போ, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. முயற்சி பண்றேன். ஹலோ, நீங்க தான் பழங்களோட காத்துட்டு இருக்க யானைகளா? நான் ஏன் இப்படி பேசுறேன்? ஆமா, மோக்லி, நீங்க எனக்கு பழம் கொடுக்கணும்னு சொன்னா. இங்க பாரு. நில்லு. தயவு செஞ்சு என்ன சாப்பிட்டுடாத. நில்லு, என்ன பார்த்து பயப்படாத. உன் பேரு ரூடி தானே? கவலைப்படாத ரூடி. உங்க அப்பா அம்மா தான் என்ன அனுப்பினாங்க. அப்படியா? ஆமா, நான் உன்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போக போறேன். அப்படியா? சீக்கிரம் என்ன எங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. நான் வந்த வழிய மறந்துட்டேன் தெரியுமா? பரவாயில்ல, என் கூட வா. எங்க அப்பா அம்மா என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்களா? இல்ல, நீ பாதுகாப்பா இருக்கிறத பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீ தப்பு கணக்கு போடுற மோக்லி. இல்ல, இந்த பழம் இதுவா? ஓ, எனக்கு இந்த பழம் தான் வேணும். மோக்லி இந்த படத்துக்காக ஒன்னு அனுப்புனானா இல்ல வேற ஏதாவது செய்தி சொல்லி அனுப்புனானா? ஆமா, அவன் ஏதோ உங்ககிட்ட சொல்லிதான் என்ன அனுப்புனா. என்ன சொல்லி? அது வந்து ஞாபக மறதி வர வர ஜாஸ்தி ஆயிட்டே வருது. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது மேல ஏறி போறது ரொம்ப சுலபமா இருக்கும். இது மேல ஏறுறதுக்கு நான் அந்த பக்கம் சுத்தியே வந்துருவனே.
உன்னால இது முடியும். ஹீட்டா அப்போலாம் இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க ஒத்த கால எப்படி நடப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்கள பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படிதான், வா வா, அப்படியே நடந்து வா. இல்ல, எனக்கு காலெல்லாம் நடுங்குது. நான் கீழே விழுந்துருவேன் போல இருக்கே. ஜக்காலா, அது ரூடி. ரூடி! மாஷா, போகாத. உனக்கு ஒண்ணு ஆகாது. நான் இருக்கேன். அந்த சின்ன பையனை நாம நம்பித்தான் ஆகணும். அதை தவிர நம்ம கிட்ட வேற வழி இல்ல. நீ அதை பாத்தியா? அது ஜக்காலா. என்ன தைரியம் இருந்தா என் எல்லைக்குள்ள நீங்க வந்திருப்பீங்க. இப்ப என்ன பண்றது? மோக்லி தான் நீங்க பழம் கொடுப்பீங்கன்னு என்கிட்ட சொன்னா. அப்படியே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொன்னா. என்ன முக்கியமான விஷயம்? அது எனக்கு ஞாபகம் வரலையே, மறந்து போச்சு. ஞாபகம் வந்துருச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். மோக்லி இததான் சொல்ல சொன்னா. சேத்துக்கு பக்கத்துல 2 யானைகள் பிரச்சனையில இருக்குன்னு சொன்னா. அங்க போங்க, மத்ததெல்லாம் அவன் உங்களுக்கு சொல்லுவான். அப்புறம் நான் இந்த பழத்தை எடுத்துக்கலாமா? எங்க போறீங்க? அதோ பார், அங்கதான் இருக்காங்க. அம்மா, அப்பா. வேண்டாம், அங்க மண் அதிகமா இருக்கு. இந்த பக்கமா போலாம். இங்க இருக்கீங்களா? அவ்வளவு சுலபமா உங்களை இங்கிருந்து தப்பிக்க விட்டுருவேனா? நீங்க விருந்து சாப்பிடாம போக கூடாது. உன் கூட மதிய உணவு சாப்பிட கூப்பிடுறியா? ஆமா, ஏன்னா நீங்க தான் உணவே. சீக்கிரம் ரூடி, ஏறு. எனக்கு பயமா இருக்கே. உனக்கு வர வழியே இல்ல. சீக்கிரமா ஏறு ரூடி. அம்மா, அப்பா, காப்பாத்துங்க. ரூடி, ரூடி அங்க. அதோ அங்க இருக்கான். அம்மா, அப்பா, காப்பாத்துங்க. நாம ஏதாவது செஞ்சாகணும், அதுவும் உடனே. அப்பா அங்க பாருங்க. நீ அசையாத. விடாத. அங்கிள், பிரமாதமா புடிச்சிங்க ஹாத்தி. மரியாதையா வீட்டுக்கு போ ஜக்காலா. இந்த தடவை நீங்க தப்பிச்சு இருக்கலாம், ஆனா அடுத்த தடவை என் எல்லைக்குள்ள வர முயற்சிக்காதீங்க. போயிட்டு வா ஜக்காலா. ரொம்ப நன்றி மோக்லி, நீ காப்பாத்திட்ட. அம்மா, அப்பா. ரூடி, ரூடி, ரூடி. சரி, எல்லாரும் என் பின்னாடி வாங்க. உங்களுக்காக நாங்க அருமையான விருந்தை தயார் பண்ணிருக்கோம். எனக்கு பிடிச்ச பழங்கள். மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. பசி தாங்க முடியல, அதான் சாப்பிட்டுட்டேன். பரவாயில்ல டார்சி, நீ தாராளமா சாப்பிடலாம். நிஜமாவா? ஆமால, நான் சாப்பிடல.
சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். பல்லு, வாழைப்பழம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லாவே இருக்கும். நாம கொஞ்சம் லேட்டா போனா ஒண்ணும் ஆயிடாது. நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண வாழைப்பழம் இல்ல. இது என்னோட விசேஷ மரத்துல விளையிற வாழைப்பழங்கள். பலு, உனக்கு நிஜமாவே வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? சரி, அதை தவிர உனக்கு வேற என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? வாழைப்பழத்தை விடன்னா யோசிச்சுதான் சொல்லணும். ஒரு அரிய வகை விசேஷமான மீன். ஓ, அது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். பெருசா சுவையான மீன். ஒரே ஒரு தடவை தான் சாப்பிட்டிருக்கேன். சரி சரி, அந்த கதையெல்லாம் எதுக்கு? முதல்ல வாழைப்பழத்தை பறிக்கலாம் வாங்க. சரி, அந்த மீனை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லு. அதை விட மௌக்லி, அது வேகமான நீரோட்டத்துல தான் கிடைக்கும். அந்த நீரோட்டம் ஷேர்கானோட இடத்துக்கு நடுவுல இருக்கு. அதனால வாய்ப்பே இல்லை. வாழைப்பழங்கள் எல்லாம் பழுத்திருக்கு பாரு. நீ எதுக்காக அந்த மீனை பத்தி எல்லாம் கேட்ட மோக்லி? அதுக்கு காரணம் இருக்கு பகீரா. இன்னைக்கு பல்லுவோட பிறந்த நாள், அது உனக்கு தெரியுமா? அதனாலதான் நான் இவ்வளவு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப உனக்கு என்ன பரிசு கொடுக்கணும்னு தெரியும். பல்லு, நான் ஒரு வேலையா போறேன், அப்புறம் வந்து பாக்குறேன். இது ரொம்ப ஆபத்தான வேலை மோக்லி. அந்த மீனை பல்லு பிடிக்கும் போது நான் அவன் கூட இருந்தேன். கிட்டத்தட்ட ஷேர்கான் எங்களை சாப்பிட இருந்தான். நீதான் என் கூடவே இருக்கியே, அதனால எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஷேர்கான் காதுல இந்த விஷயம் விழுந்தா நீ ரொம்ப கவலைப்பட வேண்டியிருக்கும். இந்த வாழைப்பழம்லாம் ருசி ரொம்ப அற்புதமா இருக்கு. எங்க அவங்க 2 பேரும் எங்க போனாங்க? நீ போற வழி சரிதானா பகீரா? காட்டுல எல்லா வழியும் எனக்கு தெரியும் மோக்லி. ஆனா ஷேர்கான் கண்ல இருந்து நாம தப்பிக்க முடியாது. அத பத்தி கவலைப்படாத பகீரா. பாலு ஆசைப்பட்டதை நான் பரிசா கொடுக்கணும். ஏன்னா அவன் என்னோட நண்பன். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மௌக்லி, பகீரா, எங்க இருக்கீங்க? கீழே பார்த்து நடக்கிற பழக்கம் இல்லையா? எப்ப பாரு உனக்கு இதே வேலையா போச்சு. என்ன மன்னிச்சிருக்கி, நான் உன்னை கவனிக்கல. ஆமா, நீ மௌக்லியையும் பகீராவையும் பாத்தியா? ஆமா, நான் பார்த்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவங்க எங்க போறாங்கன்னு தெரியுமா? நல்லா தெரியும். சொன்னா எனக்கு என்ன நீ தருவ? லஞ்சமா கேக்குற? சரி, ஒரு வாழைப்பழத்தை கொடுக்கட்டுமா? பின்னாடியே வா. இப்ப நம்ம ஷேர்கானோட எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டோம் மோக்லி. அதனால இப்ப நீ ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாம சும்மா கத்திக்கிட்டே இருக்கிற அந்த புலிய பார்த்து எனக்கு பயமே கிடையாது. இதோ இந்த இடத்துல இருந்து தான் ஷேர்கானோட எல்லாம் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு உறுதியா தெரியாது. இருந்தாலும் நம்ம போய் பார்க்கலாம். ஷேர்கானோட பகுதியா? யோசிக்கி, நல்லா யோசி. அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் பசியா இருக்கும்போது என்னால சரியா யோசிக்கவே முடியாது. என்னது, பசிக்குதா? இப்பதானே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ட. சரி, இன்னொன்னு சாப்பிடு. கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இந்த வழியில தான் போகணும். இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே. வேற எந்த வழியுமே கிடையாதா? இருக்கு. ஆனா அப்படி போனா நம்ம ஷேர்கான் கிட்ட மாட்டிப்போம். அப்ப இந்த பக்கமாவே நம்ம போலாம். நீ முதல்ல போ. ஒரு பிரச்சனையும் இல்ல மோக்லி, நீ தைரியமா வரலாம். சீக்கிரமா மோக்லி. இல்ல. இந்த ஷேர்கானோட எல்லைக்குள்ள அனுமதி இல்லாம வரவங்களோட கதி அதோ கதிதான். இனிமே இங்க வரதுக்கு யாரும் பயப்படுவாங்க? சரியா சொன்ன ஷேர்கான். உன் எல்லைக்குள்ள இனிமே யாரும் வரவே மாட்டாங்க. மேல இழு பகீரா, இழு. இதை என்னால நம்பவே முடியல. அந்த மௌக்லி எப்படி தப்பிச்சான்? போயிட்டு வர ஷேர்கான். நன்றி பகீரா, நீ என் உயிரை காப்பாத்திட்ட. பரவாயில்ல விடு. அவங்க அந்த ஆத்துக்கிட்ட தானே போக போறாங்க.
அவங்க கதையை நான் அங்கேயே முடிச்சிடுறேன். நிச்சயமா ஷேர்கான். அவனை பத்தி தகவல் கொடுத்தது யாருங்கிறத மட்டும் மறந்துடாத. கொஞ்சமாவது எனக்கு நீ பரிசு கொடுக்கலாம் இல்லையா? அவசரப்பட்டு உன்னோட வாயை விடாத தபாக்கி. இப்போ நம்ம ஷேர்கானோட பகுதியில இருக்கோம். இனிமே எங்க போகணும்? அவங்க எங்க போறாங்கன்னு பேசிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டேன். ஆனா ஆனா என்ன? மறுபடியும் பசி தாங்க முடியல, என்னால யோசிக்க முடியல. இதத்தான் சொல்லுவேன்னு ஏற்கனவே எதிர்பார்த்தேன். சரி, அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லு. ஏதோ ஆத்துக்கிட்ட போகணும்னு சொன்னாங்க. ஆத்துக்கிட்டியா? நிஜமாவா? ஆனா எதுக்காக? ஏய், திடீர்னு எங்க போற? முடிஞ்ச வரைக்கும் ஷேர்கானோட எல்லையில இருந்து ரொம்ப தூரம் வரைக்கும் போகணும்னு முயற்சி பண்றேன். இனிமே நீயே பாத்துக்கோ. நம்ம வந்தாச்சு. இங்கதான் இன்னைக்கு நாங்க மீன் பிடிச்சோம். அத பாத்தியா? ஒவ்வொரு மீனும் எவ்வளவு பெருசா இருக்கு. அதுல இருந்து ஒரு மீன் பிடிச்சா போதும். எனக்கு தண்ணினாலே பிடிக்காது. கவலைப்படாத, நான் பிடிக்கிறேன். இத பாரு, தூண்டில் கூட ரெடி. பிரமாதம். மீன் தூண்டில் நீ கலக்கிட்ட மோக்லி. பலுவோட நான் மீன் பிடிச்சேனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி தூண்டில பயன்படுத்தி தான் பலுவோட அதிகமா மீன் பிடிச்சேன். அதே மாதிரி இப்ப நான் மீன் பிடிச்சு பலுவுக்கு இத பரிசா கொடுக்க போறேன். ஒண்ணு மாட்டிக்கிச்சு. பிரமாதம் மோக்லி. ஷேர்கான், நான் இங்கதான் வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இது என்னோட பகுதின்றத நீ மறந்துட்டியா மௌக்லி? இந்த இடத்துல எது நடந்தாலும் அது எனக்கு தெரியாம நடக்கவே நடக்காது. இல்ல, அத நான் தான் உனக்கு சொன்னேன் ஷேர்கான். என் அனுமதி இல்லாம பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? இங்க இருந்து போ. இங்க பாரு மௌக்லி, ஓ நேரம் இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்க. நான் உன்னை காப்பாத்துறேன் மோக்லி. வேண்டாம் பகீரா, ஆத்துல நீரோட்டம் ரொம்ப வேகமா இருக்கு. ஹேய் ஷேர்கான், அது என்ன? என்ன சின்ன குழந்தை நினைச்சிட்டியா? நீ பின்னால பாருன்னு சொன்ன உடனே நான் பின்னால பாக்குறதுக்கு உன்ன மாதிரி முட்டாளா என்ன? ரெடி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஷேர்கானோட பகுதிக்குள்ள வந்து யாரும் ஷேர்கான் கிட்ட இருந்து தப்பிச்சு போனதா சரித்திரமே இல்ல. ரொம்ப நன்றி பல்லு. நீ வரலன்னா அவ்வளவுதான். இப்போ புரியுதா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஷேர்கானோட பகுதிக்கு வந்திருப்ப? மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு நான் இருக்க? ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இங்க வந்தேன் பல்லு. இல்லனா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். அப்படியா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஷேர்கானோட பகுதியில உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கு? இதோ இந்த வேலைதான். இது என்னோட பிறந்தநாள் பரிசு. மௌக்லி, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. இத நீயே தான் தனியா பிடிச்சியா மௌக்லி? மௌக்லினா மௌக்லி தான். நான் உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே தானே இந்த மீனை நீ பிடிச்ச. ஓ, ரொம்ப ருசியா இருக்கு. என்னோட பிறந்த நாள்லயே இதுதான் சிறந்த பிறந்த நாள்னு நினைக்கிறேன். உனக்கு ரொம்ப நன்றி மௌக்லி. நண்பர்கள்னா இப்படி தானே இருக்கணும். கரெக்ட் தானே பகீரா? சரியா சொன்ன. ஓ, கொஞ்சம் இரு. ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். நான் கஷ்டப்பட்டு இதை மிச்சப்படுத்தினேன். ஆளுக்கு 1. ஓ, நண்பர்களை கண்டுபிடிச்சிட்டியா? நல்ல வேளை இவன் என்ன பார்த்தா. நான் தான் இவனுக்கு சரியான வழிய சொன்னேன். இல்லையா பல்லு? அது ஆமா, நீ தான் சரியான வழிய காட்டின. அப்போ நீ கண்டிப்பா எனக்கு ஏதாவது பரிசு கொடுப்ப இல்ல? எனக்கு பிடிச்ச பரிசு என்னன்னு கேட்டீனா வாழைப்பழம் தான். நினைச்சேன். இதோ உனக்காகத்தான் வச்சிருக்கேன்.
பரவாயில்ல விடு பலு, இன்னும் ஒண்ணு இருக்கு, அதை நம்ம பங்கு போட்டுக்கலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்க ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக். ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக். அன்புடனே ஒன்றாய் கூடி நன்றாய் வாழ்ந்தனரே. உங்க ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக். ஜாங்கிள் புக், இது உங்க ஜாங்கிள் புக்.